Hi friends, welcome to Jo's Kitchen. நீங்க இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். மாப்பிள்ளை சம்பா அரிசியினுடைய பயன்கள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெண்களுக்கு வருள்ள அந்த இரத்த சோகையை விரட்டி அடித்து ஆண்களுக்கும் பல்வேறு சத்துக்களை தரக்கூடிய மாப்பிள்ளை சம்பா இந்த அரிசியில் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்னு தெரியணுமா? மாப்பிள்ளை சம்பாவை எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியணுமா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தன்னோட உடல் திறனை நிரூபிக்கிறதுக்காக வீரனுக்கு மட்டும் இல்லாமல் தங்களோட பெண்களை திருமணம் செய்து தர்ற வழக்கம் அந்த காலத்தில் நடைமுறையில் இருந்திருக்கு. அதனால தான் இதுக்கு மாப்பிள்ளை சம்பா அப்படிங்கிற பேரே வந்துச்சாம். சிவப்பு நிறம், பார்க்கறதுக்கு சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய மாப்பிள்ளை சம்பா அரிசியில் புரதம், நார்ச்சத்து, இரும்புச்சத்து, துத்தநாக சத்துக்கள்லாம் அதிகமாக இருக்கு. இரும்புச்சத்து, துத்தநாக சத்துலாம் கூடுதலாகவே இருக்கிறதுனால ஹீமோக்ளோபின் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த மாப்பிள்ளை சம்பா கை கொடுக்குதுன்னு தான் சொல்லணும். ரத்த சோகைய பிரச்சனையை எளிதாக இந்த மாப்பிள்ளை சம்பாவை கொண்டே விரட்டி அடிச்சிடலாம். அஜீரண பிரச்சனை இருக்கிறவங்க, செரிமான பிரச்சனை இருக்கிறவங்க, நார்ச்சத்து மிகுந்த இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியை சமைச்சு சாப்பிட்டா உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். இதனால குடல் ஆரோக்கியம் காக்கப்படுறதோட வயிற்று புண்களும் சரியாயிரும். நமது உடல்ல இருக்குள்ள அந்த தேவையற்ற கெட்ட கொழுப்புகளை கரைக்கிறதுனால ரத்த அழுத்தமும் சீராகும். இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி வேற என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுதுன்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யறதுல மாப்பிள்ளை சம்பா அரிசி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய சக்தி இந்த அரிசிக்கு தான் இருக்குது. இந்த அரிசியில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், அத்தியாவசிய விட்டமின்கள்லாம் நிறைய இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த அரிசியில் இருக்கக்கூடிய துத்தநாகம் உடல்ல இருக்குள்ள அந்த காயங்களை விரைவில் குணப்படுத்துறதுக்கும் பயன்படுது. உடம்புல சோர்வை முழுமையா நீக்கி சுறுசுறுப்பை தரக்கூடிய சக்தியும் இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசிக்கு இருக்குது. நரம்புகளுக்கும் வலிமை தருது. எலும்புகளுக்கு உறுதியை தரக்கூடியதும் இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி தான். இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியில இருக்கக்கூடிய நார்ச்சத்துக்கள் இருக்குல்ல, இது புற்றுநோய்கள் வரக்கூடிய தன்மையை தடுக்குது. அதாவது புற்றுநோய்கள் நம்மளை அண்ட விடாம தடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா பைட்டோ கெமிக்கல்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள்லாம் இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியில இருக்கிறதுனால புற்றுநோயினுடைய அபாயத்தை குறைக்கவும் செய்து. ஆண்களுக்கான சூப்பர் ஃபுட் அப்படின்னு மாப்பிள்ளை சம்பா அரிசி ஏன் அழைக்கப்படுது அப்படின்னு பார்க்கலாம். இளம் வயதில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசியை சாப்பிட தர்றதுனால உடல்ல வலிமை கூடும், தாம்பத்திய குறைபாடுகளை கூட போக்குது. நரம்பு மண்டலம், இரத்த மண்டலம், தசை மண்டலம்லாம் வலுவடைய ஆரம்பிக்கும். மாப்பிள்ளை சம்பா அரிசியில் சமைத்த சாதத்தை ஆண்கள் இருக்காங்கல்ல, அவங்க தினமும் தொடர்ந்து ஒரு வாரம் சாப்பிட்டுட்டு வந்தாலே போதும், உடல் பலம் பெற ஆரம்பிக்கும். ஆண்மை கோளாறுகளை போக்கக்கூடிய இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியை சமைச்சு அதில் தண்ணி ஊற்றி மறுநாள் நீராகாரமாக கூட குடிக்கலாம். அவ்வளவும் குளிர்ச்சியும் சத்துக்களையும் தரக்கூடியது. பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மலட்டுத்தன்மையை போக்கக்கூடிய சக்தி கூட இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசிக்கு இருக்குது. இந்த அரிசியை சர்க்கரை நோயாளிகளும் கூட சாப்பிடலாம். இதனால நீரிழிவு கட்டுக்குள் வர்றதோட மட்டும் இல்லாமல் நரம்புகளுக்கும் பலம் கிடைக்க ஆரம்பிக்கும். மாப்பிள்ளை சம்பா அரிசியை எப்படி சமைச்சு சாப்பிட்றது அப்படின்னு பார்க்கலாம். இந்த அரிசியை சாதமாக வடித்து சாப்பிடலாம். ஆனால் சமைக்கிறதுக்கு முன்னாடி 2 மணி நேரமாவது இந்த அரிசியை ஊற வச்சுட்டு தான் சமைக்கணும். சாதத்தை தவிர இட்லி, தோசை கூட மாவு மாதிரி அரைச்சி சாப்பிடலாம். பொங்கல், புட்டு, கொழுக்கட்டை கூட செய்யலாம். வெறுமனே சாதம் வடிச்சோம்ல, அந்த கஞ்சியில மிளகுத்தூள், ஜீரகத்தூள், உப்பு சேர்த்து குடிச்சிட்டு வந்தோம்னா நல்லா டேஸ்டா இருக்கும். இதனால வயிற்று புண், வயிற்று வலி எல்லாம் குணமாகும். குழந்தைங்களுக்கெல்லாம் கஞ்சி, புட்டு, கொழுக்கட்டை இது மாதிரி இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியை வச்சு செஞ்சு தந்தோம்னா எலும்புகள் வலிமையடையும், பற்களும் வலுப்பெறும். குறிப்பு: பல நன்மைகள் இருந்தாலும் அடிக்கடி இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியை அதிகமாக சாப்பிட்றப்ப சிலருக்கு தலையில் அரிப்பு, வீக்கம், முடி உதிர்றது, சுவாச பிரச்சனை இதெல்லாம் வரலாம். சில வகையான மாப்பிள்ளை சம்பா அரிசியில் ஒரு வகையான பூஞ்சை நச்சு, சிட்ரினின் அப்படிங்கிற வேதிப்பொருள் இருக்கலாம். இது சிறுநீரகம், கல்லீரலில் கூட பிரச்சனையை ஏற்படுத்திடும். கர்ப்பிணிகள், பாலூற்ற தாய்மார்கள்,
கை குழந்தைகள், வயதானவங்கெல்லாம் இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியை சாப்பிட்றதுக்கு முன்னாடி டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு சாப்பிட்றது நல்லது. மாப்பிள்ளை சம்பா அரிசி நல்லது தான், ஆனால் அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு அப்படிங்கிறது நம்ம மனசில் வச்சுருக்கணும். நீரிழிவு நோயாளிகள் கூட இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியை சாப்பிட்றதுக்கு முன்னாடி டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு சாப்பிட்றது நல்லது. இந்த வீடியோவில் மாப்பிள்ளை சம்பா அரிசியினுடைய பயன்கள் தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.